வணக்கம். நம்ம அரசியல் பேசும்போது எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு நாம நினைக்கிற அர்த்தம் தான் உண்மையிலே இருக்கா, இல்ல நம்மள அறியாமலேயே அந்த வார்த்தைகள் நம்மள ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துக்குள்ள தள்ளுதா யோசிச்சிருக்கீங்களா? 1984ல சீதாராம் கோயல் எழுதின ஒரு புத்தகம் இந்திய அரசியல் மொழியே மொத்தமா திரிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்குது. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த முழு வாதமும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்திலிருந்து தான் தொடங்குது. ஒரு தேசிய தலைவருக்கும் அவர் தப்பா புரிஞ்சுகிட்ட ஒரு தேசிய இயக்கத்துக்கும் நடுல நடந்த ஒரு எதிர்பாராத சந்திப்பு. அந்த ஒரு சந்திப்பு தான் ஆசிரியரோட முழு வாதத்துக்கும் அஸ்திவாரமா அமையுது. இந்த சம்பவம் நடக்கிறது 1959ல. இதோட மைய கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல ரொம்ப மதிக்கப்பட்ட தலைவர்கள்ல ஒருத்தர் ஜெயப்பிரகாஷ் நாராயண். நாம எல்லாரும் அவரை ஜேபின்னு தான் சுருக்கமா சொல்லுவோம். இதுதான் ஜேபியோட முதல் எதிர்வினை. எப்போன்னா, ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்கன்னு அவரை கூப்பிட்டப்போ. ஏன்னா அவரோட பார்வையில ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு வகுப்புவாத, ஒரு பிற்போக்குத்தனமான அமைப்பு. அதனால அவருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. சரி, ரொம்ப வற்புறுத்தினதால ஒரு வழியா அந்த முகாமுக்கு போறாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். அங்கிருந்த தொண்டர்கள் ரொம்ப படிச்சவங்களாவும் ஒழுக்கமாவும் இருக்கிறத பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்க செலவு பண்றாரு. அவர் மனசுல இருந்த பிம்பத்துக்கு நேர் மாறான ஒரு சூழலை அங்க பாக்குறாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ லேர்ல பார்த்தோம், அவர் வெளியே வரும்போது அவரோட பழைய சந்தேகங்கள் அவரை விடல. இது மராத்திய சாம்ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்குமோ அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே தான் கிளம்புறாரு. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இது ஜேபிய ஒரு பெரிய குழப்பத்துல ஆழ்த்திடுச்சு. அப்போ இங்க ஒரு கேள்வி வருது. ஒரு பெரிய தேசிய தலைவருக்கும் ஒரு தேசிய இயக்கத்துக்கும் நடுவுல இவ்ளோ ஆழமான, ஏன் ஒரு விதத்துல பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மாதிரி தெரியற இந்த பிளவுக்கு காரணம் என்ன? கோயல் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு காரணம் உண்மைகள் கிடையாது, அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட அரசியல் மொழி வழக்கு தான் காரணம்னு சொல்றாரு. கோயலோட புத்தகத்தின்படி இந்த பிளவு புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில வார்த்தைகள் அதோட அகராதி அர்த்தத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அதுக்கு பதிலா ஒரு புதுவிதமான அரசியல் சாயம் பூசப்பட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டதுதான். உதாரணத்துக்கு செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அகராதிப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? மத சார்பற்ற, இல்லையா? ஆனா கோயல் என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசியல்ல இந்த வார்த்தையோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. எதுக்கு? ஒரு குறிப்பிட்ட அரசியல் அஜெண்டாவுக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்காக. அதே மாதிரிதான் ப்ரோக்ரெசிவ், அதாவது முற்போக்கு, ரியாக்ஷனரி, அதாவது பிற்போக்கு போன்ற வார்த்தைகளும். கோயிலோட பார்வையில இதெல்லாம் ஒருத்தர புகழவோ இல்ல இகழவோ பயன்படுத்துற வெற்று லேபிள்களா மாறிடுச்சு. அதுக்குள்ள உண்மையான அர்த்தம் எதுவும் இல்ல. இந்த மொத்த விஷயத்தையும் ஆசிரியர் எப்படி விவரிக்கிறார்னா, இது ஒரு கருத்துரு மோசடி, அதாவது கான்செப்சுவல் ஸ்விண்டில்னு சொல்றாரு. இங்க அரசியல் மொழி கருப்ப வெள்ளையாவும் வெள்ளைய கருப்பாவும் காட்டுற ஒரு வேலைய செய்யுது. சரி, அப்போ இந்த புது அரசியல் வார்த்தைகள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இது நம்ம நாட்டுல உருவானது இல்லைன்னு கோயல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ எங்கிருந்து வந்துச்சு? இந்த புத்தகத்தின்படி இந்த மொழியோட வேர்கள் சோவியத் ரஷ்யாவுல இருக்கு. அங்கிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூலமா இந்தியாவுக்குள்ள வந்து, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு மாதிரியான தலைவர்களால சுதந்திர இயக்கத்துக்குள்ளேயே பரவலாக்கப்பட்டுச்சுன்னு கோயல் வாதிடுறாரு. கோயல் இதோட நிறுத்தல. ஒருபடி மேல போய் இந்த இடதுசாரி மொழிக்கும் இஸ்லாமிய, கிறிஸ்தவ, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய மொழிகளுக்கும் சில பொதுவான குணங்கள் இருக்குன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, வரலாற்றையும் மனிதர்களையும் இரண்டா பிரிக்கிறது, தேசியவாதத்தோட மதிப்பு குறைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை சுட்டிக்காட்டுறாரு. இப்போ ஆசிரியர் இந்த மொழி சார்ந்த வாதத்தை நம்ம தேசத்துல நடந்த வரலாற்று நிகழ்வுகளோட நேரடியா இணைக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். கோயலோட வாதத்தின்படி இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட மொழியோட முக்கியமான வேலையே இந்தியாவுக்கே உரித்தான தேசியவாத இயக்கத்தை இந்து வகுப்புவாதம்னு முத்திரகுத்தி அதை பலவீனப்படுத்துறதுதான். இதோட விளைவு ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு கோயல் சொல்றாரு. ஏன்னா இந்த புதிய மொழிதான் முஸ்லிம் லீக் இந்தியாவுக்குள்ள பிரிவினையை கேட்கறதுக்கு ஒரு தார்மீக பலத்தையும் ஒரு அறிவு சார்ந்த நியாயத்தையும் கொடுத்துச்சுன்னு அவர் வாதிடுறாரு. சொல்லப்போனா தேச பிரிவினைக்கே இது ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சதுன்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசின ஆசிரியர் இதுக்கு ஒரு தீர்வையும் முன்வைக்கிறாரு. இந்தியாவுக்கே உரிய உண்மையான தேசிய குரலை அடிப்படையா வச்சு ஒரு மாற்று மொழியை உருவாக்கணும்னு சொல்றாரு.
கோயில் சொல்ற இந்த மாற்று மொழி எப்படி இருக்கணும்னா அது சனாதன தர்மத்தோட ஆன்மீக பார்வையில வேரூன்றி இருக்கணும். சுதேசி ஸ்வராஜ் மாதிரியான இந்திய கருத்துக்களை அடிப்படையா கொண்டிருக்கணும். வெளிநாட்டு சித்தாந்தங்களை நிராகரிச்சு நம்ம நாட்டோட சொந்த மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா இது ஒன்னும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஏற்கனவே விவேகானந்தர், திலகர், காந்தி மாதிரியான நம்ம தலைவர்கள் பேசின மொழிதான் அது. அந்த மொழியை சிதைக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு உண்மையான உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதனால நாம அந்த மொழிக்கு திரும்ப போகணும்னு அவர் சொல்றாரு. அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு தேசத்தை வெறும் வார்த்தைகளால வரையறுக்க முடியுமா, இல்லனா பிரிக்கத்தான் முடியுமா? கோயிலோட இந்த புத்தகம் நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நாம பயன்படுத்துற அரசியல் மொழி நம்ம வரலாற்றையும் சரி, நம்ம எதிர்காலத்தையும் சரி எந்த அளவுக்கு தீர்மானிக்குதுன்னு நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது.